ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கோகக்பூர் என்கிற ஒரு ஊர்ல சூரஜ் என்கிற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு 6 வயசு ஆயிருக்கும். அப்பவே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்து போனதால சூரஜ் பாவம் ரொம்பவே சோகமா இருப்பான். அவனுக்கு பாவம் எந்த சொந்தக்காரங்களும் இல்ல. அதனால அவன் தனியா தான் இருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சூரஜ் பாவம் ரொம்ப சோகமா இருந்ததால அவன் காட்டு பக்கமா நடந்து போறான். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு மரத்துக்கில உட்கார்ந்து அப்பா அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அம்மா, அப்பா, என்ன தனியா விட்டுட்டு எங்க போனீங்க? எனக்கு இங்க யாருமே இல்ல. எனக்கு இங்க எதுவுமே பிடிக்கல. என்னையும் கூட கூட்டிட்டு போயிருங்க. அவன் அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். அப்ப சடனா ஒரு யானை வந்து அங்க கீழே விழுந்துடுது. அட, இந்த ஏனைக்கு என்னாச்சு? அட, எப்படி இது விழுந்தது? அப்ப சூரஜ் யானையோட காலை பாக்குறான். ஓஹோ, அது கால்ல ஏதோ மாட்டிருக்கு போலயே. அதனாலதான் விழுந்திருக்கு போல. யானை ஜோரா கத்த ஆரம்பிக்குது. அந்த ஆணி குத்திட்டு இருந்ததால யானை பாவம் அழுதுட்டு இருந்தது. அத பார்த்த உடனே சூரஜ் அந்த ஆணிய எடுத்துடுறான். அது எடுத்த உடனே அது கத்துறத கூட நிப்பாட்டிடுது. அதுக்கப்புறம் அது சூரஜ கொஞ்ச ஆரம்பிக்குது. ஏன ராஜா, உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுங்களா? யானை அதோட தும்பிக்கையால சூரஜ தூக்கி அதோட முதுகு மேல உட்கார வச்சுக்குது. ஏன ராஜா, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? யானை சூரஜ கூட்டிட்டு காடு எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப அங்க நிறைய விலங்குகள் கூட வர ஆரம்பிக்குது. அதுல ஒரு கரடி கூட இருந்தது. இப்ப கரடி, யானை, சூரஜ் 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. யானைய ராஜா, அதுக்கப்புறம் கரடிய மோத்தின்னு கூப்பிடுவான். ராஜா, மூர்த்தி, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு பாவம் ரொம்பவே பசிக்குது. வீட்ல கூட சாப்பிடறதுக்கு எதுவுமே இருக்காது. பக்கத்துல இருக்க தாத்தா கிட்ட போய் கேக்குறான். தாத்தா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சாப்பாடு ஏதாவது வேணும். சரிப்பா, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். தாத்தா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். தாத்தா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறாரு. முதல்ல நீ சாப்பிடுப்பா, அப்புறம் வேலை செய். சூரஜ் நல்லா சாப்பிட்டு தாத்தா கிட்ட வேலைய கேக்குறான். அப்ப தாத்தா சொல்றாரு, காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கு விறகு எடுத்துட்டு வர போகும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க அவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ராஜா, மோத்தி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? யானை அவனை தூக்கி முதுகு மேல உட்கார வச்சுன்னு மறுபடியும் காட்ட சுத்த ஆரம்பிக்குது. கூட அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிய மோத்தி கூட இருப்பான். அது மட்டும் இல்லாம அங்க யானையோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் அங்க வந்துடுறாங்க. அவங்க கூட சூரஜ் பார்த்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராஜா, என்ன கீழே இறக்கி விடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. யானை சூரஜ் கிட்ட என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேக்குது. ராஜா, எங்க தாத்தா என்ன விறகு எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே யானை அவனுக்காக நிறைய விறகுகளை எடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அவனுக்காக பழத்தை கூட பறிச்சு கொடுக்குது. பழம் வாங்கின சூரஜ் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் அதை யானைக்கு கூட ஊட்டி விடுவான். அப்புறம் ராஜா மோத்தி கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றான். ராஜா, மோத்தி, சாயந்தரம் ஆயிடுச்சு. நான் இப்ப வீட்டுக்கு போகணும். நாளைக்கு நான் மறுபடியும் வரேன். இந்த மாதிரி அவங்க எல்லாரும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வெறுகோட சேர்த்து சூரஜ கூட அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வராங்க. அப்ப சூரஜ் சொல்றாரு, ராஜா, மோத்தி, யாராவது உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து போயிருங்க. ராஜா மற்றும் மோத்தி சூரஜ வீட்ல விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. இத பார்த்த ஒரு ஆளு சூரஜ் யானை கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஐயோ கடவுளே, அது எப்படி நம்ம கிராமத்துக்குள்ள வந்தது? இத பார்த்த உடனே அவன் போய் அந்த ஊரோட சர்பஞ்ச் கிட்ட சொல்றான். அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. கடைசில இதே விஷயம் சூரஜ்க்கு கூட தெரிஞ்சிடுது. ஊர்ல இருந்த அந்த ஆளு அதுக்கப்புறம் சர்பஞ்ச் 2 பேரும் சூரஜ் வீட்டுக்கு போறாங்க. ஏய் சூரஜ், நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? தலைவரே, என்னாச்சு? நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்னப்பா, நீ அந்த யானையும் கரடியும் ஊருக்குள்ள கூட்டிட்டு வரலையா? தலைவரே, அது என்னோட ஃப்ரெண்டு. அதுங்க ரொம்ப நல்லதுங்க. அது யாரையும் எதுவும் பண்ணாது. இங்க பாருப்பா, ஏன கரடிலாம் நம்ம கிராமத்துக்குள்ள வரவே கூடாது. இப்ப ஊருக்குள்ள ஏன வர ஆரம்பிக்கும். அப்படியே போக போக எல்லா விலங்கும் வர ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் இனிமே ஊருக்குள்ள வராம பாத்துக்கோ, சரியா? சரிங்க தலைவரே, நான் பாத்துக்கிறேன். யானை சூரஜோட நல்ல ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க இல்லாத சர்க்கஸ் ஆட்கள் எல்லாருமே சூரஜ் வீட்டுக்கு வராங்க. எப்படியாவது அந்த யானையும் கரடியும் புடிச்சிட்டு போகணும் அப்படின்னு வராங்க. இந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல யானையும் கரடியும் இருக்கு. அத புடிச்சிட்டு போய் நம்ம சர்க்கஸ் காமிக்கலாம். யானை, கரடி இதெல்லாம் இருந்தா சர்க்கஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆகும். அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுக்குள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க அவங்க வலைய போட்டிருப்பாங்க.
ஆனா சூரஜுக்கு அவங்க வலைய போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. இன்னொரு பக்கம் சூரஜ் ராஜா மற்றும் மோத்தி கூட சேர்ந்து விளையாடிட்டு இருப்பான். அப்ப ராஜா மற்றும் மோத்தி அந்த ஒரு வலையில சிக்கிக்கிறாங்க. ராஜா மோத்தி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ராஜா மற்றும் மோத்தி ஜோர் ஜோரா கத்தி அவங்களுக்கு தொண்டையே வலிக்குது. சூரஜ் அவங்க 2 பேரையும் தப்பிக்க விடுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா அவங்களால முடியவே இல்ல. ராஜா மோத்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. ஆனா சூரஜால ஒண்ணுமே முடியவே இல்ல. சூரஜ் அவங்க 2 பேர்கிட்ட சொல்றான், கவலைப்படாதீங்க, நான் ஊருக்குள்ள போய் உங்களுக்கு உதவி பண்ண யாரையாவது கூட்டிட்டு வரேன். சூரஜ் அவனோட ஊரு பக்கம் போய்கிட்டு இருப்பான். அப்ப அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த சர்க்கஸ் ஆட்களை பாக்குறான். அந்த சர்க்கஸ் ஆளுங்களை பார்த்த உடனே சூரஜ்க்கு என்ன நடந்திருக்கோன்னு புரிஞ்சிடும். அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்களா? ஆமா, ஏனையும் கரடியும் எங்க சர்க்கஸ்க்கு தேவைப்படுது. ஆம், நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இங்க பாரு, ஒழுங்கா வழிய விட்டு விலகி போ, இல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நீ இப்ப வழிய விட்டு போகல, அந்த கரடிய நாங்க எரிச்சே கொன்னுடுவோம். சர்க்கஸ்காரங்க கோவத்துல கரடிக்கு நெருப்பு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கரடி செத்துடுது. அது மட்டும் இல்லாம சூரஜ்க்கு கூட நெருப்பு வைக்கிறாங்க. அவனுக்கு கூட உடம்பு எரியுது. விட்டுருங்க, வாயில்லாத ஜீவனை எதுவும் பண்ணிராதீங்க. கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டாரு. அவங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையா இருக்காது. பாவம், அந்த குழந்தை கூட செத்துடுவான். யானைய புடிச்சுக்கிட்டு அவங்க ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சூரஜ் ஒரு பேயா மாறி இருப்பான். மோத்தி செத்து போனதை பார்த்து அவன் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். அநியாயமா இந்த கரடியை எரிச்சே கொன்னுட்டானுங்க. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். நான் கண்டிப்பா அவங்கள பழி வாங்கியே தீருவேன். இந்த கரடியோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். பேய் கரடியோட உடலுக்குள்ள போன உடனே அதோட உடலு கரடி மாதிரி, அதுக்கப்புறம் முகம் பேய் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் ராஜாவை தேடிக்கிட்டு ஊருக்கு போக ஆரம்பிக்கிறான். பேய் அங்க போய் பாக்குது. ராஜாவை அவங்க சங்கிலியால கட்டி போட்டிருப்பாங்க. ராஜா, நீ எப்படி இருக்க? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தான் வந்துட்டல, நான் உன்னை பாத்துக்கிறேன். சர்க்கஸ்காரங்க நல்லா குடிச்சு நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்கள ஒருத்த மட்டும் யானைக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக வருவான். அப்ப அவன் அங்க பேய பாக்குறான். பேய் பேய், எங்க ராஜாவை நீங்க கட்டி போட்டிருக்கீங்க, அப்புறம் என் மோத்திய கொன்னுட்டீங்க. பேய் அவனை சும்மாவே விடாது. அவனை ரொம்ப மோசமா கொன்னு போட்டுரும். அவன் ஜோரா கத்துன சத்தம் கேட்ட உடனே அங்க இருந்த ஆட்கள் வராங்க. அவங்க வந்து அவனோட நண்பன் செத்து போனதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அட, இவனை கொன்னது யாரு? ஏதாவது காட்டு மிருகம் தான் கொன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். சடனா அதே நேரத்துல அந்த பேய் அங்க வந்து அவங்க 2 பேரைய கூட சாகடிச்சிடுது. என்ன கொன்றாத, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என் மோத்தியை நீங்க கண் முன்னாடியே எரிச்சு கொன்னீங்கல்ல, என் மோத்தி உயிரோட எரிஞ்சு செத்து போச்சு. அது கத்துச்சு, கதறுச்சு, ஆனா நீங்க எந்த ஒரு இரக்கமும் காட்டல. இப்ப ஜெக்கி எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோவமா ஜெக்கி மேல அட்டாக் பண்ண போகுது. ஜெக்கி பயந்து பின்னாடி போய்கிட்டே இருக்கான். நீ எங்க தப்பிக்க பாக்குற? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் எந்த காட்டு விலங்கையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் விலங்கியே பிடிக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நானும் உங்ககிட்ட இப்படிதானே கெஞ்சி கேட்டேன். ஆனா நீங்க எந்த ஒரு இரக்கமும் காட்டாம வாயிலா ஜீவனை குடும்பப்படுத்துறீங்க. இந்த மாதிரி வாயிலா ஜீவனை குடும்பப்படுத்தினது ரொம்பவே தப்பு. உங்கள மாதிரியான ஆளுங்க இந்த உலகத்துல வாழ தகுதி இல்ல. நான் உங்களை சும்மா விடவே மாட்டேன். இப்போ கொல்ல போறேன். அப்ப அந்த சத்தம் கேட்ட உடனே ஊர் ஜனங்க, அதுக்கப்புறம் சர்பஞ்ச் அங்க வராங்க. அப்ப ஜெக்கி நடந்த விஷயத்த சொல்றான். ஐயோ தலைவரே, என்ன காப்பாத்துங்க. இந்த பேய் என்ன கொல்ல பாக்குது. இது மனுஷனும் விலங்கும் கலந்த பேய். ஏய் பேயே, இங்க இருந்து போ. எதுக்காக நீ இந்த அப்பாவி மனுஷனை கொல்ல பாக்குற? தலைவரே, இவன் ஒன்னும் அப்பாவியான மனுஷன் இல்ல. உங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ எதுக்காக இவனை கொல்ல பாக்குற? ஒழுங்கா இந்த கிராமத்தை விட்டு போயிடு. சர்பஞ்ச் மற்றும் ஊர்க்காரங்க முன்னாடி சாதாரணமான அவனோட ரூபத்துக்கு வந்து அவன் நடந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்றான். சர்பஞ்ச் மற்றும் ஊர்க்காரங்க நடந்த விஷயத்த கேட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. இந்த ஜக்கிய பிடிங்க, இவனை விடாதீங்க. இவன் சூரஜையும் மோத்தியையும் கொன்னு இருக்கான். இவன் பணத்தாசை பிடிச்சு சின்ன பையனையும் ஒரு வாயிலா ஜீவனையும் கொன்னு இருக்கான். இவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். இவனை சாகடிக்க சொல்லி அவங்க பேய்கிட்டயே சொல்லி அதுக்கப்புறம் இப்படின்னு சொல்றாங்க. சூரஜ் மகனே, இவன் உன்னை கொடூரமா கொன்னு இருக்கான். இப்ப இந்த கொடூரமானவனோட உயிர் உனக்கு சொந்தமானது. பேய் அவனை ரொம்பவே மோசமா வயித்தையெல்லாம் கிழிச்சு சாகடிக்குது. அப்பதான் அதுக்கு ரொம்பவே சமாதானமாகுது. அதுக்கப்புறம் அது அதோட பேய் ரூபத்துக்கு வருது. அதோட சக்தியால மோத்திக்கு உயிர் கொடுக்குது.
ஊர்க்காரங்க மற்றும் சர்பஞ்ச் சூரஜுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. சூரஜ் கூட நிம்மதியா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான்.